டக்குன்னு ஒரு வாய் பெரிய வாய் வந்து அவனை கவ்வும் பாருங்க. யாருடான்னு பார்த்தா கைசல் போடு செம மாசான என்ட்ரி வந்து அவனை பிடிச்சி கடிச்சு பறந்து தூக்கிட்டு போகும் பாருங்க. அவன் அப்படியே அந்த கைசலோட வாயை கிழிச்சிருவான். கிழிச்சதுக்கு அப்புறம் கைசல் மறைஞ்சு போகும் பாருங்க. அதுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ மாசா என்ட்ரி கொடுத்து பீஸ்ட் மோனார்க்கு ஓங்கி ஒரு மிதி மிதிச்சுட்டு கெத்தா லேண்ட் ஆவார் பாருங்க. வேற லெவல்ல இருக்கு இந்த சீன். யாரெல்லாம் நம்ம ஹீரோவை மாசம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. நம்ம ஹீரோ மாசா நின்றுட்டு இருப்பான் பாருங்க. பக்கத்துல அந்த ஜெர்மனி கண்ட்ரி இருப்பான். அவன்கிட்ட நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, சாரி நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், தாமஸ் ஆண்ட்ரே கொஞ்சம் பத்திரமான இடத்துக்கு கூட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அடுத்து அந்த பீஸ்ட் மோனார்க்கு நம்ம ஹீரோ பார்த்து, ஆமா அது உண்மைதான், சாதாரண மனுஷன் கிட்ட சேடோ பவர் இருக்கா, சாதாரண மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் பாருங்க. பாக்குறதுக்கே சும்மா பயங்கரமா உல்ஃபு மாதிரி மாறிடுவான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, இவன் கண்ணுல கொலவரி தெரியுது, எது எப்படியோ இவன் இங்க தனியா வரல அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அடுத்து அந்த பீஸ்ட் மோனார்க் சொல்லுவான் பாருங்க, எப்படி இவன் சாதாரண மனுஷன், இந்த சாதாரண மனுஷ உடம்ப வச்சுட்டு எப்படி ஷேடோ பவரை யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்ல டக்குன்னு பின்னாடி அந்த ஃப்ராஸ்ட் மோனார்க் வருவான் பாருங்க. அப்படி வந்துட்டு அவன் சொல்லுவான், அவன் ஷேடோ மோனார்க்டா, அவன் வில்லாது வில்லன், அவன் யார்கிட்ட எப்படியோ பேசி இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து மனுஷங்கிட்ட கொடுத்துருக்கான் அவனோட பவரை அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு பின்னாடி அந்த மோனார்க் ஆஃப் ஃபிளேக் வருவா பாருங்க. அந்த பொண்ணு அப்படியே பின்னாடி வந்து அப்படி சொல்லுவா பாருங்க, எனக்கு இந்த மனுஷ உடம்பு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, இன்னொரு மோனார்க்கை சாப்பிட்டா அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் அதை இப்போ ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நிப்பா பாருங்க. அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோக்கஸ் வைப்பாங்க. அப்புறம் சிஸ்டம் கண்டுபிடிச்சிரும் இவங்களா உங்களை எளிமையா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ராஸ்ட் மோனார்க்கா காட்டுவாங்க, அடுத்து பீஸ்ட் மோனார்க்கா காட்டுவாங்க, அடுத்து மோனார்க் ஆஃப் ஃபிளேக்னு அந்த பொண்ணை காட்டுவாங்க. மோனார்க் ஆஃப் ஃபிளேக்னா பூச்சிகளின் அரசி, எப்படி கிங் ஆஃப் பீஸ்ட்னு பீஸ்ட் மோனார்க் இருக்கானோ அதே மாதிரிதான் இவங்க குயின் ஆஃப் இன்செக்ட்ஸ். அப்புறம் எல்லாரும் நேருக்கு நேரா நிப்பாங்க பாருங்க. ஆறா பயங்கரமா மேல போயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோவோ அராய்ஸ் அப்படி சொல்லுவான் பாருங்க. உள்ள இருந்து எல்லா சேடம் வரும். முதல்ல இக்ரிஸ், ஐயனு, டேங்கு, ஜிம்மா, கிரீடு, பெரு எல்லாருமே அட்டாக் பண்ண போவான் பாருங்க வேகமா. இதுதான் சேடம் ஆர்மியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவன் ஃப்ராஸ்ட் மோனார்க்கு அப்படி காத்த உள்ள இழுப்பான் பாருங்க. அப்படி இழுத்துட்டு ஒரு ஊதுவான் பாருங்க. அப்படி ஐஸ் வந்து மொத்த சேடம் ஆர்மி அப்படி உரைய வச்சிரும். நம்ம ஹீரோ கிட்டே வந்து அப்படி அட்டாக் பண்ற மாதிரி ஆயிரும். எல்லா சேடம் உள்ள அப்படி உறைஞ்சு நின்றும். யாராலையுமே வெளியேற முடியாது. இங்க இந்த மோனார்க் ஆஃப் ஃபிளேக்கோ, என்னோட குழந்தையவாச்சும் நீ வெளியே விட்டுருக்கலாம் அப்படின்னு பெருவை பார்த்து சொல்லிட்டு இருப்பா. அடுத்து இந்த ஃப்ராஸ்ட் மோனார்க் இருக்கான் பாருங்க. அவன் சொல்லுவான் பாருங்க, நீ இந்த ஷேடோவெல்லாம் வச்சு எங்களை அடிக்கலான்னு பாத்தியா, பாவத்தை இருந்தாலும் உன்னால எப்படி இந்த அளவுக்கு ஷேடோ பவரை யூஸ் பண்ண முடியுது, அந்த ஷேடோ மோனார்க்கு ரொம்பவே திமிரு பிடிச்சவன், அவன் மற்ற பவரை பத்தி கவலையே பட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ மாசம் அந்த காமிஸ் டேகரை வர வச்சு அந்த ஃப்ரீஸானதை உடச்சிட்டு நிப்பாரு பாருங்க. இந்த ஃப்ராஸ்ட் மோனார்க்கோ நீ அப்படி கடுப்பாய பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ அதுக்கு மேல